நான் உனக்காக இருக்கேன் உனக்காக இருக்கேன் என்று சிலர், அது ஆண்களோ பெண்களோ, உங்களுடைய வாழ்க்கையில சொல்லி சொல்லி உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகளை கொடுத்து விட்டு போயிருப்பாங்க. அதிலிருந்து உங்களால வெளிவர முடியாது. நீங்களும் அவங்கள முழுமையா நம்பியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. எனவே இந்த மாதிரி யாராவது கூறியிருந்தாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்காக நீங்க நம்பி அவங்களுக்காக காத்திருப்பீங்க. அவங்களுக்காக நீங்க என்னன்னாலும் பண்ணுவீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில மனதார உங்களை நம்ப வைத்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். நீங்க ஒருவரை நம்பினீங்க அப்படின்னா முழுமையாக நம்பக்கூடிய ஒரு குணம் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இந்த ஒரு குணத்தை அனைவருமே பயன்படுத்தி கொள்வாங்க உங்களிடம் இருந்து. நீங்க எப்பொழுதுமே ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நபராக மட்டுமே வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. யாரையும் ஏமாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துடன் நீங்க எப்பொழுதுமே வாழ மாட்டீங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். அதனால அந்த ஒரு நம்பிக்கையை உடைத்த போது நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ அந்த ஒரு நம்பிக்கையை சில நபர்கள் உடைக்கின்ற போது ஏற்பட்ட வெறுமையானது சாதாரணமாக இருக்காது. இது உங்களுடைய மனதிற்குள் போட்டு உங்களை இரவு நேரங்களில் தூங்க விடாது. தேவையில்லாம உங்களுடைய கண்கள்ல இருந்து சரியாக கண்ணீர் வரும். இருந்தாலும் ஏன் வருது, எதற்காக வருகிறது என்று உங்களுக்கே தெரியாது. அந்த ஒரு விஷயத்தை நினைத்து பார்த்தால் இந்த கண்ணீரானது நிச்சயமாக ஏற்படும். இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உண்டு. இது உங்களுடைய மனதை உடைத்து விடக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். இருந்தாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் இதனையெல்லாம் நீங்கள் தாங்கிக் கொண்டு இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. இனிமே நம்ம யார் மீது நம்பிக்கை வைக்கணும், யார் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதிக அன்பு கொடுத்தவங்களால ஏற்பட்ட காயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில 3 முக்கியமான வடிவங்கள்ல உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா நீங்க யாருக்கெல்லாம் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நீங்க யாரெல்லாம் ரொம்ப நம்புறீங்களோ, யாரெல்லாம் என்னுடைய உயிர்ல பாதி அப்படின்னு நினைக்கீங்களோ, அவங்க தாங்க உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி தேவையில்லாத அளவுக்கு அவங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் விளையாடி விட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி 3 பேர் உங்களுடைய வாழ்க்கையில சில காயங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. முதல் காயமா, உங்களுடைய உண்மையான அன்பை மதிக்காமல் எடுத்துக்கொண்டவர்கள். இவர்கள் தான் உங்களுக்கு முதலாவதான ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. யாருக்கெல்லாம் நீங்க அன்பு கொடுக்கீங்களோ அவங்க உங்களுக்கு அன்பு கொடுப்பது போல ஏமாற்றி உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூடவே இருந்து உங்களுடைய தேவையானது முடிந்தவுடன் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பாங்க. இரண்டாவதா, உங்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தியிருப்பாங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய தேவைகளை அவங்க நிறைவேற்றிக் கொள்வாங்க. முதலாவதா அன்பு பயன்படுத்தியிருப்பாங்க. இரண்டாவதா உணர்ச்சிகளை பயன்படுத்தியிருப்பாங்க. மூன்றாவதா உங்களுடைய நம்பிக்கை, உங்கள் மீது நம்பிக்கை காட்டியது போல நடித்து பின்னால் உங்களை விட்டு சென்றிருப்பாங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் 3 அனுபவங்கள் நடந்திருக்கும். ஆனால் இது யாராலையும் மறக்கவே முடியாது. முதல் அனுபவமாக இருக்கிறது உங்களுடைய அன்பினால் உங்களை ஏமாற்றியவர்களும், இரண்டாவதாக இருப்பவர்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை வைத்து ஏமாற்றியவர்கள், மூன்றாவதாக இருப்பவர்கள் உங்களுடைய நம்பிக்கையை வைத்து ஏமாற்றியவர்கள். இந்த மாதிரி ஒருவரின் வாழ்க்கையில் நடந்தால் அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, இதுக்கப்புறம் யார் மீதாவது நீங்க அன்பு உங்களால் வைக்க முடியுமா, யார் மீது உணர்ச்சியை காட்ட முடியுமா, யார் மீதாவது நம்பிக்கையை உங்களால் வைக்க முடியுமா, இந்த மாதிரி சில அனுபவங்கள் யார் வாழ்க்கையிலும் நடக்கவே கூடாது. நடந்தது அப்படின்னா இது அனைத்திலும் நீங்கள் வெறுத்து விடுவீர்கள். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. என்ன செய்வது என்று தெரியாமலும் நீங்கள் முழித்து கொண்டும் இருக்கீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு புண்களை உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். அந்த புண்கள் இன்னும் உங்களுக்கு தீராமலே இருக்கும். இந்த ஒரு சம்பவமானது நடந்து சில மாதங்கள் சில வருடங்கள் கூட இருக்கும். இருந்தாலும் இதுல வெளிவர முடியாமல் இன்னும் உங்களுக்கு அது உங்களுடைய மனதிற்குள்ள புண்ணை உருவாக்கி கொண்டே இருக்கும். யாரை மீண்டும் நம்புவது என்று உங்களுக்குள்ள ஒரு சவாலானது ஏற்படும். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது, யார் நல்லவங்க யார் போலியானவங்க என்று உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு ஒரு சந்தேகமானது நிச்சயமாக ஏற்படும். ஆனா ஒண்ணுங்க, நீங்க எப்பொழுதுமே யாரையும் சந்தேகிக்க மாட்டீங்க. அது புதிய நபரோ பழைய நபர்களோ யாரையுமே நீங்க சந்தேகிக்க மாட்டீங்க. அப்படி சந்தேகப்படுகிற குணமும் உங்களுக்குள்ள கிடையாது. அப்படி சந்தேகிக்காம நம்பக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்க இருப்பீங்க. இப்படிப்பட்ட மனம் உங்களுக்குள்ள இருப்பதால தான் சிலர் அதை ஒரு சோதனையாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு இருப்பாங்க. உங்களுடைய நல்ல மனதை தங்களுடைய தேவைக்காக பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நல்ல மனதை வைத்து உங்களுடன் நல்ல ஒரு நட்பாக இருக்க வேண்டும், நல்ல ஒரு உறவாக இருக்க வேண்டும் அவங்க எண்ணலாம். ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான தேவைகளை மட்டும் உங்களுடைய நல்ல மனதை வைத்து அவங்க பயன்படுத்தி கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியிருப்பாங்க. ஆனா ஒண்ணுங்க, இவங்க உங்களுடன் இருந்தது உண்மைக்காக கிடையாது, அவங்களுடைய தேவைக்காக என்பதை நீங்க பின்னர் தான் புரிந்து கொள்வீங்க. உடனே புரிந்து கொள்ள மாட்டீங்க. இவங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக விலகிவிட்டார்கள் என்று நீங்க மனதிற்குள் அதனை நினைத்து அழுது புலம்பிய காலங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் போக போகத்தான் தெரியும் அவங்களுடைய தேவைகள் முடிந்து விட்டது, அதனால தான் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவங்க கிளம்புறாங்க என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க.
இன்னும் சிலர் இருப்பாங்க. நீங்க செய்யாத தவறுகளை உங்கள் மீது சுமத்திருப்பாங்க. ஆனால் தவறு செய்தது அவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உத்தமன் போல நாடகமாடி உங்கள் மீது எல்லா விதமான தவறுகளையும் கூறியிருப்பாங்க. அந்த தவறுகள் உங்கள் மீது போட்டுவிட்டு உங்களை புரிந்து கொள்ளாமல் சில நபர்கள் நீங்கள் தான் தவறு செய்திருப்பீர்கள் என்று உங்களுடைய மனநிலையை அறியாமல் இன்னும் சிலர் தீர்ப்புகளை கூறியிருப்பாங்க. இது உங்களை தவறான முடிவுகளை எடுக்க வைத்திருக்கும். இது நீங்களா போய் தவறான முடிவுகளை எடுத்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய மனமும் சரி, நீங்களும் அப்படிப்பட்ட நபர்கள் கிடையாது. இருந்தாலும் மற்றவங்க உங்களுடைய மனசுக்கு என்ன, உங்களுடைய மனதை எப்படி, நீங்கள் என்ன ஏது அப்படின்னு உங்களை பற்றி விசாரிக்காமல் நீங்கள் செய்த இந்த ஒரு செயலானது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஒரு பிரச்சனைக்கு உங்களை ஆளாக்கியிருக்கும். இதனால் நீங்கள் செய்யாததை என்னை செஞ்சேன்னு சொன்னீங்களே, நான் அதை உண்மையாகவே செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. இதனால் தவறான முடிவுகளையும் நீங்கள் எடுத்திருப்பீங்க. உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாக நினைத்து பயன்படுத்தியவங்க பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவங்களாக மட்டுமே இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டு தாங்க இருப்பாங்க. அதுவே இந்த ஒரு காயத்தை இன்னும் ஆழமாக்கி கொண்டிருக்கும். இதிலிருந்து வெளிவர முடியாமல் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உறவாக வந்தவர்கள் பொறுப்பை ஏற்காமல் விலகியிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கும். இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமேல் தீர்வு காண வேண்டுமா, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க என்ன நடக்கப் போவது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கும். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஆரம்பமாகுவது போல உங்களுக்கு தோன்றவும் ஆரம்பிக்கும். இனிமேல் நீங்க உணர்ச்சியால் அல்ல, அறிவால் முடிவெடுக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு மனிதராக மாறுவீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறன் உங்களுக்குள்ள வந்துவிடும். அந்த ஒரு திறன் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். இதே ஒரு நேரத்துல யாருக்கு எவ்வளவு நம்பிக்கை வைக்கணும் என்பதையும் நீங்க தெளிவாக புரிந்து கொள்வீங்க. யார் மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்கணும், அவங்க நம்ம மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்காங்க, நமக்காக அவங்க எவ்வளவு செய்யறாங்க என்பதையும் நீங்க இனிமேல் புரிந்து கொண்டு யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாறிவிடுவீங்க. உங்களுடைய கிரகங்களின் இயக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மறைமுக பாதுகாப்பு வளையமாக உருவாக ஆரம்பிக்கும். அந்த மறைமுக பாதுகாப்பு வளையம் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும். உங்களை தேவையற்ற காயங்களில் இருந்து காப்பாற்றி அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக உங்களை கொண்டு செல்லும். உங்களுடைய அதிபதி சந்திர பகவான் உங்களுடைய மனதை உள்ளிருந்து பலப்படுத்த ஆரம்பிப்பார். பலப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு உங்களை தள்ளிவிடுவார். உங்களுக்கு மன அமைதியையும் தெளிவையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை ஏகப்பட்ட இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்வார். இனி யார் உண்மையானவர் யார் போலியானவர் என்பதை நீங்கள் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். எனவே அதனையும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதனால் நீங்க புரிந்து கொள்வது 3 முக்கியமான உண்மைகளாக இருக்கும். எல்லோரும் உங்களைப் போல உண்மையாக இருக்க மாட்டார்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய அன்புக்கு எல்லை வைக்க வேண்டும் என்றையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய மன அமைதி தான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு செல்வமாக இருக்கும். எனவே மன அமைதியுடன் நீங்கள் இருந்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். பழைய காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். அப்படிப்பட்ட பழைய காயங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள்ள உருவாகிவிடும். உங்களை மதிக்கக்கூடிய மனிதர்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேருவாங்க. அந்த மனிதர்கள் மூலம் நீங்க நினைத்து பார்க்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களை மதித்து வருகின்ற மனிதர்களை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பேசாமல் புரிந்து கொள்ளக்கூடிய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். இதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல உறவுகள் கிடைக்காமல் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஒரு சில நாட்கள் பேசிய உறவுகள் கூட உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன செய்தால் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் என்பதை புரிந்து அவங்களே வந்து உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு உண்மையான ஒரு அமைதியையும் தேடி கொடுக்கும். ஒரு உண்மையான ஒரு நபரை நம்ம வாழ்க்கையில சந்திச்சிட்டோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேவையற்ற நபர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. விலகி உங்களுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் உங்களுடைய அருகில் வந்து இருப்பார்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுப்பாங்க. இனி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் என்ன என்பதை உணர ஆரம்பிப்பீங்க. அந்த சந்தோஷம் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளானது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றக்கூடிய பழக்கங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உருவாக தொடங்கும். அது உங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடிய சில செயல்களாகவும் இருக்கும். இதுவரை அன்பால் காயப்பட்ட உங்களுடைய மனம் இனிமேல் அறிவால் பாதுகாக்கப்படும்.
கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஏமாற்றங்கள் வராமல் தடுத்து நிறுத்தி உங்களை சரியான ஒரு பாதைக்கும் சரியான ஒரு மனிதர்களிடமும் கொண்டு போய் சேர்த்தும் விடும். இந்த ஒரு காலம் உங்களுடைய மனதையும் வாழ்க்கையையும் புதிதாக கட்டி எழுப்பக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த திருப்பமாக மாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். எனவே இந்த ஒரு காலத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கை நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.